கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வாகை சந்திரசேகர் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து எந்த படத்துலையுமே நடிக்கவே இல்லைன்னு சங்கர் பாலக்கோட்ல இருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் வாகை சந்திரசேகர். அப்படி இருந்து அவருடைய படங்களில் நடிக்க அவரால் முடியலன்னா அதுக்கு காரணம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசனோடும் வாகை சந்திரசேகருக்கு நல்ல நட்புண்டு. அவரோட கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திரைப்படத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு தான் வாகை சந்திரசேகருக்கு கிடைத்தது. அந்த திரைப்படம் மகாராஜன் என்ற திரைப்படம். தளபதி படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்றதுக்காக அந்த காலத்துல மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோல போய் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு. அதனாலதான் அந்த அளவுக்கு தரமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. இதுதான் உண்மையா? அதே மாதிரி அந்த காலகட்டத்துல வேற ஏதாவது படங்களுக்கு நல்ல தரமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மும்பையில போய் அங்க உள்ள ஸ்டுடியோல மியூசிக் கம்போஸ் பண்ணி இருக்காங்களான்னு திருமுருகன் ஷாலம் மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. தளபதி படத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணால் ஒரு செய்தி பாடல் உட்பட ஒரு சில பாடல்களை மும்பையில் பதிவு செய்தார் இளையராஜா. அங்கே பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ஒலி அமைப்புகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். தளபதி படத்துடைய பாடல்கள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கு. அந்த துல்லியமான ஒலிப்பதிவு மட்டும் காரணம் இல்லை, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இசை பேட்டர்னையே இளையராஜா மாற்றி இருந்தார். ஆக்டர் ஜெயராமை எப்போ சாய்வி சித்ரால எதிர்பார்க்கலாம்? அவர் கூட நேர்ல பழகின அனுபவங்கள் இருக்கான்னு சேவூர் பாபு கேட்டிருக்காங்க. சாய்வி சித்ரா நிகழ்ச்சிக்காக உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஜெயராம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் தேதி கொடுத்தவுடன் ஜெயராமுடைய பேட்டி நம்முடைய நிகழ்ச்சியிலே இடம்பெறும். சிவாஜி பிரபு இவங்க 2 பேருமே ஏன் பாலு மகேந்திரா, மகேந்திரன் இவங்களோட இயக்கத்துல நடிக்கவே இல்லைன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. பாலுமேந்திராவுடைய படமுடலே சிவாஜி நடிப்பதாக இருந்தது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடைபெற்றன. ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போச்சு. அதை பற்றி மிகப்பெரிய வருத்தத்தை என்னிடம் கூட ஒரு முறை பதிவு செய்திருக்கிறார் பாலு மகேந்திரா. சிவாஜி, பிரபு ஆகியோர் மகேந்திரன், பாலு மகேந்திரா போன்றோடைய இயக்கத்தில் நடிக்கலைன்னா அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அமையலை, அவ்வளவுதான். சிவாஜி போன்ற மகா கலைஞனோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு தானே எல்லா திரைக்கலைஞர்களும் ஆசைப்படுவாங்க. ஜிடி நாயுடு வாழ்க்கை வரலாறை பத்தி படம் எடுக்க போகிறதா சொல்றாங்களே, அவர் கூட பழகின அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு முருகன் கேட்டிருக்காங்க. ஜிடி நாயுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்குகின்ற முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதவன் தான் அதில் கதாநாயகனாக நடிப்பதாக இருக்கார். ஜிடி நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேனே தவிர அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையல. மாநாடு 2 படம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. மாநாடு 2 திரைப்படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. 2025ல நீங்க எத்தனை படங்கள்ல நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிலே எத்தனை படங்களில் நடிக்க எனக்கு அழைப்பு வருகிறதோ அத்தனை படங்களையும் நடிக்க நான் தயாராக இருக்கேன். பிரபு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியை சொல்லணும்னா எதை சொல்வீங்கன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா உலகத்துக்கு வந்தார், அதுக்கு பின்னாலே மிகப்பெரிய நடிகராகி எப்படிப்பட்ட உயரங்களை எல்லாம் தொட்டார் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். பிரபு அவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமா உலகத்திலே மிகப்பெரிய நடிகராக வந்ததாக சொல்ல முடியாது. ஏன்னா வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவர் அவர். அப்படி இருந்த போதிலும் எல்லோருடனும் சரிசமமாக பழகின்ற ஒரு பண்பை அவர் பெற்றிருந்தார். அதுதான் அவற்றை நான் மதிக்கின்ற ஒரு குணம். வேலராமமூர்த்தியோட விசேஷ அழைப்புக்கு போனீங்களான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. வேலராமூர்த்தியுடைய வீட்டு திருமணம் என்று நடைபெற்றதோ அதே தேதியில தான் நம்முடைய அலுவலகத்திலே பணிபுரிந்த விக்னேஷ் கண்ணனுடைய திருமணமும் திருநெல்வேலியில் நடைபெற்றது. அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு விட்டு அதற்கு பின்னால் வேலராமூர்த்தி வீட்டு திருமணத்துக்கு செல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இந்த திருமணத்திலே கொஞ்சம் தாமதமானதுனால வேலராமூர்த்தி விட்டு நிகழ்ச்சியிலே என்னால் பங்கேற்க முடியல. கடந்த 2024ல நீங்க ரசிச்ச ஃபீல் குட் படங்கள் என்னென்னு காயத்ரி அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிலே நான் பார்த்து ரசித்த படங்கள் அப்படின்னா அமரன், வாழை, மகாராஜா, லப்பர் பந்து, மெய்யழகன் என்று பல படங்களை சொல்லலாம்.
வாடிவாசல் படம் 3 பார்ட்டா வந்தா அந்த ஒவ்வொரு பார்ட்டுமே 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. சீசு செல்லப்பா எழுதிய வாடிவாசல் கதையை நான் படிச்சிருக்கேன். 3 பாகங்களாக அந்த கதையை படமாக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துல தான் கடைசியா சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் ஒன்னா நடிச்சாங்க. அதுக்கப்புறமா தில்லுமுள்ளு படத்துல ஜஸ்ட் ஒரு கேமியோ அப்பியரன்ஸை கமலஹாசன் கொடுத்திருப்பாரு. அவர் அப்படி கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்தது தன்னுடைய ஃப்ரெண்டு ரஜினிக்காகவா இல்லைன்னா கேபி சார் மேல இருக்கக்கூடிய மதிப்பின் காரணமாவான சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. இயக்குனர் சேரம் கே பாலச்சந்தர் மீது எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருப்பவர் கமலஹாசன் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அவருடைய திரைப்படத்தில் ஒரு காட்சி இல்லை, ஒரே ஒரு வசனம் பேசுகின்ற காட்சின்னா கூட எந்த தயக்கமும் இல்லாமல் நடிக்கக்கூடியவர் தான் கமலஹாசன். தில்லுமுள்ளு திரைப்படத்திலே ஒரு சிறு கதாபாத்திரத்திலே கமலஹாசன் நடிப்பதற்கும் அதுதான் காரணமாக அமைந்தது. பெரும்பாலும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய வேற மாநிலத்தை சேர்ந்த நடிகர் நடிகைகளுக்காக வேற ஒருத்தங்களை தான் டப்பிங் பேசுறதுக்கு வைப்பாங்க. ஆனா அவங்கள சொந்த குரல்ல பேச வைக்கிறதுக்கு இயக்குனர்கள் ட்ரை பண்ணுவாங்களான்னு சேவூர் பாபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள் பல பேர் தமிழ் சினிமா நடித்தாங்க. பெரும்பாலும் தங்களுடைய குரல்லையே பேசத்தான் அந்த கலைஞர்கள் எல்லோருமே அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணாங்க. அமிதாப் பச்சன் ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இன்னைக்கு முக்கியமான பவர்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்காரு. ஏன் அந்த மாதிரி நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்ய மாட்டேங்கிறாரு? அப்படி அவர் செஞ்சா அவருடைய நடிப்போட இன்னொரு பரிணாமம் நமக்கு தெரியும். அதே நேரத்துல அவருக்கு ஸ்ட்ரெயினிங்கும் கம்மியா இருக்கும். இதை ஏன் அவர் பண்ணக்கூடாதுன்னு பரத் யூஎஸ்ஏல இருந்து கேட்டிருக்காங்க. அமிதாப் பச்சனை போல ரஜினிகாந்தால் குணச்சித்திர பாத்திரங்களை நடிக்க முடியாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அமிதாப் பச்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கதானா நடிக்கின்ற வாய்ப்புகள் வரல. அதன் காரணமாக தான் குணச்சித்திர பாத்திரத்துக்கு மாறினார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கதானா நடிக்கின்ற வாய்ப்புகள் அவரை தேடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேரக்டர் ரோலுக்கு மாறலாம் அப்படின்னு கூட ரஜினிகாந்த் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பிரபுவும் சேர்ந்து நிறைய படங்கள்ல ஒன்னா நடிச்சிருக்காங்க. அப்பா மகன் மாதிரி நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வேற மொழிகள்ல அப்பா மகன்கள் சேர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. அப்பாவும் மகனுமாக இந்தி படங்களிலும் கன்னட படங்களையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் சிவாஜி பிரபு அளவுக்கு அந்த பட எண்ணிக்கை இருந்ததில்லை. காதல் பரிசு படத்துல வந்த எல்லா பாடல்களுமே அந்த காலத்துல பெரும்பாலும் இந்த கேசட், சிடி, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல வந்த புறாக்களே பாட்டு மட்டும் எதுலயுமே இல்லையே. ஏன் அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு மறந்துட்டாங்களான்னு ஆண்டனி காரைக்கால்ல இருந்து கேட்டிருக்காங்க. காதல் பரிசு படத்தில் இடம்பெற்றிருந்த புறாக்களே என்று தொடங்குகின்ற பாடல் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் டாப் டக்கர் என்ற படத்துக்காக படமாக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் தான் அந்த பாடலை காதல் பரிசு படத்தில் இணைத்தார்கள். அதற்கு முன்பாகவே அந்த படத்தினுடைய ஆடியோ கேசட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் அந்த இசைத்தட்டுகள்லையும் ஆடியோ கேசட்டுகள்லையும் அந்த பாடல் இடம்பெறவில்லை அப்படின்றது என்னுடைய எண்ணம். செலிபிரிட்டிஸை ஏன் காமன் பீப்புள்ஸால நெருங்கவே முடியல? அதுவும் குறிப்பிட்ட ஒரு சிலர் பக்கத்திலேயே போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இவங்கெல்லாம் வளர்ந்து வர வரைக்கும் சாதாரண மனுஷங்க தானே. அவங்கள வளர வச்சதும் இந்த காமன் ஆடியன்ஸ் தானே. வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி உதாசீனம் பண்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவருடைய நண்பர்கள், ரசிகர்கள் அப்படின்றது ஒரு சிறு எண்ணிக்கையாக இருக்கும். அதே சமயம் அவங்க வளர வளர அந்த எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரையும் சந்தித்து பேசுறது அப்படின்றது சாத்தியமாக சொல்லுங்கள். அதன் காரணமாகத்தான் அது போன்ற திரை நட்சத்திரங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்க நேரிடுகிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த பல திரைப்படங்களுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார் என்றாலும் அவரை முதலாக அவர் சந்தித்து பேசியது தீபம் படத்தினுடைய பாடல் பதிவின் போதுதான். அதற்கு பின்னாலே சிவாஜிக்கு அவருக்கு இருந்த உறவு என்பது மிக நெருக்கமான உறவாக மாறியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பல நாட்கள் பிரசாத் ஸ்டுடியோவிலே நண்பகல் உணவை நடிகர் சிவாஜியோடு சேர்ந்து சாப்பிடுகின்ற வாய்ப்பை பெற்றவர் இளையராஜா. அப்படிப்பட்ட இளையராஜா சிவாஜியை தான் கடைசியாக சந்தித்த தருணத்தை பற்றி ஒரு பத்திரிகையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்திருந்த நேரம் அது. உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த சிவாஜி அப்பத்தான் வீடு திரும்பியிருந்தார். அவரை பார்ப்பதற்காக நான் சென்றபோது பவதாரணியும் என்னோடு அழைத்து சென்றிருந்தேன். பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை சிவாஜி கிட்ட சொன்ன உடனே நல்லாரு என்று பவதாரணியை வாழ்த்தினார் சிவாஜி. சிவாஜியினுடைய ராஜநடையை பல சந்தர்ப்பங்களில் நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கலைஞர் தன் வீட்டில் சாய்வு நாற்காலில் அப்படி சாஞ்சி படுத்திருந்த பார்க்கும்போதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமானது. மெலிந்திருந்த அவருடைய உடலை பார்த்த உடனே என் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக கொட்ட ஆரம்பித்து விட்டது. அதை சிவாஜியும் பார்த்துட்டார். என்ன ராஜா, அண்ணன் இப்படி ஆயிட்டுனேன்னு கஷ்டப்படுறியா?
என்னப்பா பண்ணுறது, சாப்பாடே பிடிக்கல, சாப்பிட முடியல என்றார் சிவாஜி. அதற்கு பின்னாலே பல நிமிடங்கள் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா என்னால் இயல்பாக அவரோட பேச முடியல. நான் அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அவர் எனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார். அப்படியே எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறது. அவரும் என்னென்னவோ பேசி பார்த்தார். ஆனால் என்னால் அந்த மனநிலையிலிருந்து விடுபடவே முடியல. தமிழ் சினிமாவுடைய மாபெரும் கலைஞனான அவரை அப்படிப்பட்ட தோற்றத்தில் பார்க்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறிய நான், அன்னை ரெஸ்ட் எடுத்துங்க, அப்புறமா வந்து பார்க்குறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினேன். ஆனால் அதுதான் சிவாஜியுடன் என்னுடைய கடைசி சந்திப்பாக இருக்கப் போகிறது என்று எனக்கு அன்றைக்கு தெரியாது என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இளையராஜா. ஃபோட்டோகிராஃபிலே என்னென்ன மாறுதல்களாக இப்போ வந்திருக்கு சினிமாட்டோகிராஃபியில்? நீங்கள் இந்த கெமிக்கல் அனலாக் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் 400 டேஸில் இருந்தீங்க. ஒரு ரோடு அல்லாட்டி ஒரு நைட் சீக்வன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் நீங்கள் லைட்டிங் பண்ணியாக தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ 3000 டேஸ் 2000 டேஸில் யூ கேன் லிட்டரலி ஷூட் ஆன் த ரோடு. உங்ககிட்ட உதவி இயக்குனராக இருந்த கௌதம் வாசுதேவன் உங்ககிட்ட பணியாற்றிய போது எப்படி பணியாற்று? அவருக்கு ஆக்டிங்லேயும் டான்ஸிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்போவே. பட் ஐ திங்க் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் மியூசிக் இஸ் ஃபேண்டாஸ்டிக். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.